தமிழ்நாட்டு மக்கள் அதிமுக தொண்டர்கள் வேதனைப்படுகிற அளவுக்கு, விமர்சிக்கிற அளவுக்கு அவ்வளவு வெளிப்படையாக ஒரு தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தி காட்டுகிற அளவுக்கு அந்த கூட்டணியை போய் அமைச்சார் எடப்பாடி. எதையோ காட்டி உருட்டி மிரட்டி தான் அந்த அணியை அமைச்சாங்கிறது சாதாரண அரசியல் புரிஞ்சவங்க கூட அன்னைக்கு பேசினாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்துக்கு பணிந்து போன எடப்பாடி அவ்வளவு சுலபத்துல பிஜேபியை விட்டு விலகி வரமாட்டார்னு தான் எனக்கு தோணுது. அது அவ்வளவு சாத்தியமான விஷயமா எனக்கு படல. அவ்வளவு துணிச்சலும் அவருக்கு வராது. பிஜேபி சரி பரவாயில்ல, விஜய் வந்தா சேர்த்துக்கோங்க, நாங்க கூட தனியா நின்னுக்கிறோம் அப்படின்லாம் விட்டுட்டு போற மனநிலையில இல்ல. என்ன கிடைச்சாலும் நம்ம அதிகாரத்துல பங்கு பெறணும், குறைஞ்சபட்ச எம்எல்ஏக்களை நம்ம பெற்றாகணுன்ற அந்த அரசியல் பார்வை பார்க்குற ஒரு கட்சி பெருந்தன்மையெல்லாம் பார்த்து அவ்வளவு சுலபத்துல சரி நாங்க வேணா வெளியே நின்னுக்கிறோம், நீங்க விஜயோட பேசுங்கலாம் விட்டு கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கல. அப்படி இவர்களை வீம்பாக அந்த அணியை விட்டு நீக்கிவிட்டு விஜயோட சமரசம் பேசி ஏற்கிற நிலைமைக்கு எடப்பாடி போவார்னு நான் நினைக்கல. ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னனே தவிர விஜய்க்கு நான் திமுக வீழ்த்தணுங்கிறதுக்காக தியாகத்துக்கு தயாராக ஒரு சின்ன வாய்ப்பு தான். விஜய் உடனே அந்த முடிவுக்கு வந்துடுவார்னு சொல்லல. ஏன்னா தீர்மானம் போட்டு இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொன்ன பிறகு இந்த தீர்மானத்துக்கு மாற அவர் யோசிக்க ஆரம்பிச்சாலே இப்போதே அவருடைய பிம்பம் உடைபட ஆரம்பிக்கும். அரசியல்வாதிக்கு என்ன சார் பிம்பம் அப்படின்லாம் நீங்க கேட்கலாம். ஏதோ ஒரு இருக்கிறதா வடிவேலு சொன்ன மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்றாங்கல்ல, அந்த பிம்பம் உடைபடும் நான் சொல்றேன்.